Welcome to Meena Mechanic Channel. அனைத்து மீனவ நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மீனவன் மெக்கானிக். நம்ம இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் இன்ஜின் 10 HP, அதாவது லம்பார்னி ஹோலர் இன்ஜினுக்கு எப்படி ஆயில் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் சைடில் இருக்க இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, அந்த போல்டு ட்ரெயின் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டை நம்ம கழட்டணும். 19 ரிங்ஸு இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேனர் சைஸ் 19 ரிங்ஸ். இந்த போல்ட்டை கழட்டிட்டு ஆயில் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எதனால் ஆயில் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஆயில் ஃப்ரீயாக வெளியில் வரும். நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி சீக்கிரமாகவே அந்த கழிவாயில் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு டீசல் ஃபில்ட்ரு. எனக்கு இந்த இன்ஜினில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினில் யார் வேணாலும் ஈஸியாக ஆயில் சேஞ்ச் பண்ண முடியும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இன்ஜின்ஸில் ஆயில் மாற்றி டீசல் ஃபில்ட்ரு மாற்றும் போது ஏர் லாக் ஆகிடும். ஏர் ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் ஹோலர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஏர் லாக் ஆகாது. ஏன்னா இதில் ஃபீட் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏர் பிரச்சனை வராது. நம்ம யூஸ் பண்ணுற டீசல் ஃபில்ட்ரு பாஸ். இதுதான் ஒரிஜினல் டீசல் ஃபில்ட்ரு. இந்த டீசல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணும்போது இந்த தம்மாகிற பிரச்சனை, மற்றபடி பம்பு நாசிலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல லைஃப் இருக்கும். அதனால் பாஸ் டீசல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயின் ப்ளக் போல்ட்டை டைட் வைக்கணும். டைட்டு ரொம்ப அதிகமாக வைக்காமல் லைட்டாக வச்சா போதும். ரொம்ப ஹெவியாக டைட் வைக்க தேவையில்லை. அடுத்ததாக ப்ரீத்தர். இது வழியாக தான் நம்ம இன்ஜினுக்குள்ளே ஆயிலை ஊற்ற போகிறோம். இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லிட்ரு. ஹோலர் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கம்பெனி ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட லைஃப் அதிக நாள் இருக்கும். ஒவ்வொரு 120 லிட்டர் டீசல் ஓடினதுக்கப்புறம் ஆயிலையும் டீசல் ஃபில்டரையும் கம்பல்சரியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பிரீத்தரை லாக் பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஸ்டிக் எடுத்து ஆயில் லெவலையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆயில் ஸ்டிக்கை போட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபைனலாக செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹோலர் இன்ஜினுக்கு ஈஸியாக ஆயிலை மாற்றிட்டோம். இந்த இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களாலையும் ஈஸியாக இதே போல் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுபோல் ஹோலர் இன்ஜினோட சிறப்பான தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.